இன்றைக்கு நாம் ஏசாயா 56 அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்பிய யூத ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து தோன்றவும் அவருடைய நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. எனவே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரியுங்கள். பாபிலோன் சிறையிருப்பின் போது கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அந்நிய புத்திரர் இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பும் போது யூத ஜனங்கள் தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நினைக்க வேண்டாம். சிறையிருப்பின் நிமித்தம் 3ஆம் பாலினமாக மாற்றப்பட்டவர்கள் தங்கள் வாழ்க்கையை இழந்து விட்டதாக நினைக்க வேண்டாம். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் உடன்படிக்கைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்களை என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குரிய கீர்த்தியை பார்க்கிலும் உத்தம இடத்தையும் என்றும் அழியாத நித்திய நாமத்தையும் உங்களுக்கு அருளுவேன். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன யூதர்கள் எப்படி மறுபடியுமாய் சேர்த்து கொள்ளப்படுவார்களோ அவ்வாறே அந்நிய புத்திரரையும் சேர்த்து கொள்ளுவேன். ஆனால் இஸ்ரவேலின் மேய்ப்பர்களோ தாங்கள் புகழ்ச்சி அடைவதற்கும் தாங்கள் மேன்மை அடைவதற்கும் முக்கியத்துவம் கொடுத்து என் ஜனத்தையோ வழிநடத்த தவறிவிட்டார்கள். இதற்குரிய தண்டனையை அனுபவிப்பார்கள். இத்துடன் ஏசாயா 56 அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.